வணக்கம். சிலோன் தமிழ் எஃப்எம்மின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். CVK சுமந்திரன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பங்கேற்பில்லை. மயானத்தில் துரோகிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பதாகை. மக்களை நிர்கதிக்குள்ளாக்கியுள்ள அரசாங்கம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. நெல்லுக்கான உத்தரவாத விலையை அறிவிக்காவிடின் பல லட்சம் விவசாயிகளை வீதிக்கு இறக்குவோம். விவசாய அமைப்பு எச்சரிக்கை. கடந்த கால தவறுகளை திருத்திக் கொண்டுள்ளோம். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்றிணையலாம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அழைப்பு. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக துப்பாக்கிச்சூடு நடத்திய மேலும் ஒருவர் கைது. ஜனவரி மாதத்தில் மட்டும் 4943 டெங்கு நோயாளர்கள் அடையாளம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவரும் தமிழ் மக்களின் மூத்த தலைவருமான மாவை சேனாதிராஜாவின் இறுதிப் பயணம் நடைபெற்ற வேளை அந்த கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், பதில் பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், ராசமாணிக்கம் சாணக்கியன், ஊடக பேச்சாளர் M.A. சுமந்திரன், வாலிபர் முன்னணியின் தலைவர் சேயோன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் அதில் பங்கேற்கவில்லை. எனினும் இவர்களில் சாணக்கியன் வெளிநாட்டில் இருப்பதால் இறுதிச் சடங்கில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதோடு ஏனையவர்கள் முன்னதாகவே தமது இறுதி அஞ்சலியை நேரில் செலுத்தினர். எனினும் இறுதிப் பயண நிகழ்வில் அவர்கள் பங்கேற்பதை தவிர்த்துக் கொண்டுள்ளதாக அவர்களுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் அவரின் பூதவுடல் தகனம் செய்வதற்காக மாவட்டப்புறத்தில் உள்ள தச்சன்காடு இந்து மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்ட போது அங்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கும் வடக்கு கிழக்கு தமிழர்களின் சார்பில் மாவையின் மரணத்துக்கு காரணமான தமிழினத்தின் தமிழரசு கட்சியின் துரோகிகள் என்ற தலைப்பில் இடப்பட்ட பதாகையொன்றும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இலங்கையின் 76 ஆண்டுகால அரசியலுக்கு தவறான சித்தரிப்புகளை உருவாக்கி பெருமதிமிக்க ஆணையை பெற்று தேசிய மக்கள் சக்தி மக்களை நிர்கதிக்குள்ளாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். குருநாகல் மெல் ஸ்ரீபுர நகரத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டுரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் தவறிவிட்டது. வழங்கிய வாக்குறுதிகளுக்கு தற்போது செய்து கொண்டிருப்பதற்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் இருக்கின்றன. அரிசி, உப்பு, தேங்காய் என்று அனைத்து பிரச்சனைகளுக்கும் கையெழுத்தினால் தீர்வு வழங்கப்படும் என அரசாங்கம் கூறினாலும் அவ்வாறானதொரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. 76 ஆண்டுகால அரசியலுக்கு தவறான சித்தரிப்புகளை உருவாக்கி அதனை மக்கள் மனதில் நிலைநிறுத்தி நாட்டு மக்களை பொய்யான செய்திகளால் தவறாக வழிநடத்தி பெருமதிமிக்க மக்கள் ஆணையை பெற்று இன்று மக்களை செய்வதறியாத நிலைக்கு தள்ளி வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் விவசாயத்துறையை நெருக்கடிக்குள்ளாக்கியதால் தான் போராட்டம் தோற்றம் பெற்றது. எனவே தவறிழைக்க வேண்டாம் என அரசாங்கத்திடம் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். நெல்லுக்கான உத்தரவாத விலையை விரைவில் நிர்ணயிக்காவிட்டால் அரசாங்கத்துக்கு எதிராக லட்சக்கணக்கான விவசாயிகளை வீதிக்கு இறக்குவோம் என தேசிய விவசாய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திர பாகுட தெரிவித்தார். மாத்தறை பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த கால தவறுகளை திருத்திக் கொண்டுள்ளோம். பல்வேறு காரணங்களால் எம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் எம்முடன் இணைந்து கொள்ளலாம் என பகிரங்க அழைப்பு விடுக்கிறோம். அரசாங்கத்தின் பலவீனத்தை கிராமத்துக்கு கிராமம் சென்று எடுத்துரைப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கிராமத்துக்கு கிராம மக்கள் சந்திப்பை ஆரம்பித்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட ஆளும் தரப்பினர் எதிர்க்கட்சியில் இருப்பதை போன்று பேசுகிறார்கள். சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றம் நாளுக்கு நாள் உயர்வடைகிறது. இந்த பிரச்சனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தவில்லை அரசாங்கம் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 உயிரிழந்திருந்தனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய மேலும் ஒரு சந்தேக நபர் நேற்று யாழ்ப்பாண பெரியவிளான் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 29 வயதான குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாண பெரியவிளான் பகுதியில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் யாழ்ப்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மன்னாருக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனவரி மாதத்தில் மட்டும் 4943 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனவரி மாதத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கின்றது. ஜனவரி மாதத்தில் மட்டும் 4943 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கொழும்பு மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் 1382 பேர், கம்பகா மாவட்டத்தில் 764 பேர், காலி மாவட்டத்தில் 315 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது.